श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. இந்த ஸ்தோத்ரதாரா உபன்யாச தொடரிலே இப்பொழுது நாம் குரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவங்களுள் ஒன்றான அதிமானுஷ ஸ்தவத்திலே 21ஆம் ஸ்லோகம் தொடங்கி 25ஆம் ஸ்லோகம் வரை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த அதிமானுஷ ஸ்தவம் என்பது அதிமானுஷ ஷீலவிருத்த வேஷைஹி என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகமாக கொண்டது. எப்படி ஜிதந்தே புண்டரீகாக்ஷ என்று தொடங்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோமோ, கணினும் சிறுத்தாம்பினால் என்று தொடங்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை கணினும் சிறுத்தாம்பு என்று தெரிவிக்கிறோமோ, அமலநாதிபிரான் என்று தொடங்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை அமலநாதிபிரான் அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்கிற திவ்ய பிரபந்தத்தை தொடங்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை அமல்நாதிபிரான் என்று தெரிவிக்கிறோமோ, அதுபோல முதற் குறிப்பு என்கிற இலக்கணத்தின்படி அதிமானுஷ ஷீலவிருத்த வேஷைஹி என்று தொடங்குவதாலே அதிமானுஷஸ்தவம் என்று இந்த ஸ்தோத்திரத்தை குறிக்கிறோம் என்று பெரியோர்கள் தெரிவிப்பார்கள். எம்பெருமானுடைய அதிமானுஷமான சேஷ்டிதங்களை பற்றி பேசக்கூடிய ஸ்தவம். அதாவது எம்பெருமான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்று பிறப்பிலியாக இருந்தாலும் அடியார்களை அனுகிரகிப்பதற்காக எத்தனையோ அவதாரங்கள் செய்கின்ற பொழுது மனுஷனாகவும் இந்த மனுஷ ஜாதியிலும் அவன் திருவவதாரம் செய்கிறான். ஒரு சாமானிய மனுஷனைப் போலே தன்னை அவன் காட்டிக்கொள்ள பார்த்தாலும் அந்த அவதார சமயத்திலே அவனுடைய அந்த பரத்துவமானது வெளிப்படவே செய்கின்றது. அதிமானுஷமான சில செயல்களையும் அவன் செய்கின்றான். அந்த திவ்ய சேஷ்டிதங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்தவம், ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தவம் ஆழ்வான் அருளி செய்தது. சப்த சந்தர்ப்பமும் சரி, அந்த வாக் விந்யாசமும் சரி, மிகவும் ரொம்ப நன்னாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தவம். முக்கியமாக ராமகிருஷ்ணாவதாரங்களிலே இருக்கக்கூடிய திவ்ய சேஷ்டிதங்கள், அதிமானுஷ சேஷ்டிதங்களை பற்றி பேசக்கூடிய ஸ்தவம் இது. அதிலே இப்பொழுது நாம் ராமாவதார கட்டத்திலே இருக்கிறோம். 17வது ஸ்லோகம் தொடங்கி இந்த ராமாவதாரத்தை பற்றிய பிரஸ்தாபம் வருகிறது. அதிலே நாம் இப்பொழுது 21வது ஸ்லோகம் தொடங்கி பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகங்களுடைய கிரமத்திலே சில வித்தியாசம் உண்டு. இங்கே நாம் ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிப்பு என்பது காஞ்சி சுவாமியினுடைய பதிப்பு. அதிலே எந்த ஒரு ஸ்லோக கிரமம் இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டுதான் நாம் இங்கே இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே என்று வேதவேத்யனான பரமபுருஷன் தசரத சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரனாக திருவவதாரம் செய்தார். தன்னை ஒரு பரம்பொருளாக அவன் காட்டிக்கொள்ளவே இல்லை. தன்னை ஒரு சாமானிய மனிதனாகவே காட்டிக்கொண்டார். ஒரு மனிதனைப் போலே அதுவும் முக்கியமாக ராமாவதாரம் சாமானிய தர்மத்தை உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம். திருத்தகப்பனாருடைய வார்த்தையை பின்பற்றி கானகத்திற்கு சென்று அங்கே
பிராட்டி ராவணன் கவர்ந்தான் என்று கேள்விப்பட்டு மிகவும் சோகமுற்று பிராட்டியை தேடிக்கொண்டு வருகிற அளவிலே கபந்தனுடைய வார்த்தையின் பேரில் சுக்ரீவ மகாராஜரோடு தோழமை கொண்டார் பெருமாள். அப்பொழுது சுக்ரீவ மகாராஜன் தம்முடைய துர்கதியை தெரிவித்து தம்முடைய தமையனான வாலி தம்முடைய மனைவியை அபகரித்து கொண்டான் என்கிற விஷயத்தை தெரிவித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கவே, நீர் கவலை கொள்ளாதீரும், உம்முடைய அண்ணரை கொன்னு உமக்கு நீர் இழந்த அந்த ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டு தருகிறேன் என்று பெருமாள் வாக்குறுதி கொடுத்தார். தன்னுடைய நண்பனுடைய எதிரியை தன்னுடைய எதிரியாகவே பாவித்தார் பெருமாள். இது பல அவதாரங்களிலேயும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அடியாருடைய எதிரியை தன்னுடைய எதிரியாக எம்பெருமான் பாவிப்பான். பாண்டவர்களுக்கு எதிரியான துரியோதனுடைய அன்னத்தை ஏன் புஷிக்கவில்லை என்று காரணம் கேட்ட பொழுது, துஷதன்னம்ன போக்தவியம் என்னான் கண்ணன், எதிரியினுடைய அன்னத்தை உண்ணக்கூடாது, நேரே உன்னோடு எனக்கு பகைமை இல்லா விடினும் நம்முடைய பிராணர் புரூதர்களான பாண்டவர்களை நீ எதிர்க்கிறாய், ஆகையால் உன்னுடைய அன்னத்தை நான் உண்ணவில்லை என்னான் கண்ணன். அதுபோல நம்முடைய நண்பரான சுக்ரீவ மகாராஜருக்கு இடத்திலே பகைமை கொண்டிருக்கக்கூடிய வாலியை தன்னுடைய பகைவனாகவே பெருமாள் கருதினார். அதற்காக அந்த வாலியை சுக்ரீவ மகாராஜர் கொடுத்த வாக்குறுதியின்படி கொன்றார் பெருமாள். லோகத்திலே இன்றும் பல பேர் பற்பல ஆக்ஷேபங்களை செய்து வருகிறார்கள். இந்த ஆக்ஷேபங்கள் என்று தொடங்கி வருகின்றனவோ நாம் அறியவில்லை. ராமாவதாரம் தொடங்கி இந்த ஆக்ஷேபங்கள் எழுந்தனவோ என்னவோ. வேதாந்தாச்சார் தம்முடைய சங்கல்ப சூரியோதயத்திலே தெரிவிக்கிறார், நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோகம் மனாதபசர்ப்பணம்னு சங்கல்ப சூரியோதயத்தில் ஒரு ஸ்லோகம். நிரவதி குணகிராமே ராமே நிராகசி. பெருமாள் எல்லையில்லாத கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம், எந்த ஒரு பாபமும் அற்றவன், சாட்சாத் எம்பெருமான், அவன் அபகத பாப்மா. அப்படி இருக்கச்சே வாதசி ஸ்புரண முஷிதா லோகா லோகாஹா, அதாவது முஷித ஆலோகா லோகாஹா, இந்த வாக்குங்கிற கத்தி அதனுடைய ஒரு புரளுதல்னாலே எப்படி வேணா பேசலாம்னா இந்த நான், அதனாலே முஷித ஆலோகாக லோகாக, அந்த பிரகாசம் என்பது, இந்த ஞானம் என்பது இவர்களுக்கு நீங்கிவிட்டது. ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுகின்றார்கள். அதனாலே இந்த உலகத்தார் நல்லோர்கள் அருகிலே பெருமாளிடத்தில் எத்தனையோ குத்தங்களை சொல்லுகிறார்கள் என்று ஒரு 3 குத்தங்களை சொல்றேன். அதாவது தாட்டகை வதம் செய்தார் பெருமாள், வாலியை நிரசித்தார், வரதனுஹதிம் வாலி துரோகம் மனாக அபசர்ப்பணம் என்று இந்த கரவதத்தின் போது பெருமாள் இந்த இலக்கிற்காக சற்று பின்னாடி வந்தார் என்பதற்காக அவன் பின்னோக்கி சென்னார். அதெல்லாம் போகட்டும். முக்கியமாக இந்த வாலியை கொன்னான். இக்காலத்து இன்னும் நிறைய சேர்த்துனுட்டான். பிராட்டியை அக்னி பிரவேசம் பண்ண வைத்தது, அதை பற்றி மேலே பார்க்கலாம். அதே மாதிரி பூர்ண கர்ப்பிணியான பிராட்டியை காட்டுக்கு அனுப்பியது, சம்பூகனை கொன்னது, இன்னும் பல விஷயங்களை எல்லாம் பெருமாள் பேரிலே இன்றைக்கு லோகத்தார் பேசுகின்றார்கள் பெருமாளிடத்தில் குற்றமாக. ஆனால் பெருமாள் குணக்கடல், யாதொரு குற்றமும் அற்றவர். பெருமாள் வாலியை கொன்னார் என்பதற்கு முன் ஸ்லோகத்திலே, இதற்கு முன் ஸ்லோகம் 20வது ஸ்லோகத்திலே ஸ்பஷ்டமாக எதனாலே கொன்னார் என்னால் ஸ்பஷ்டமாக தெரிவித்தார் ஆழ்வார்.
தாசசகா சமபவத்தவய கபீந்திரா தத் வித்விஷம் கபிம் அமர்ஷவஷா ஜிகாம்சுகு. உன்னுடைய தாசர் தோழர் சுக்ரீ மகாராஜன், அவருக்கு எதிரியான வாலி, அவரை நீர் கோபம் கொண்டு கொன்றீர். அதனால நம்முடைய நண்பனுடைய எதிரி நமக்கும் எதிரி என்று பெருமாள் கொன்னார். முக்கியமாக என்னன்னா, நாம் பார்க்க வேண்டியது சுக்ரீ மகாராஜர் வாரி மாண்டு விட்டான் என்று கருதி அந்த மந்திரிகளாலே சிம்ஹாசனத்திலே, அந்த கிஷ்கிந்தா ராஜ்ய சிம்ஹாசனத்திலே பட்டாபிஷிக்தரானார். பிற்பாடு வாலி வந்துவிடவே, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடும், நான் இந்த ராஜ்யம் வேண்டாம் என்றுதான் சொன்னேன், இந்த அரியாசனம் வேண்டாம் என்றுதான் சொன்னேன், இந்த மந்திரிகளுடைய நிர்பந்தத்தின் பேரிலே நான் இந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு அரசனானேன், என்னை மன்னித்து விடு என்று ராஜ்யத்தை அவர் வாலியிடத்தை ஒப்படைத்து என்னை மன்னிக்க வேடும் என்று தஞ்சம் புகுந்த பொழுதிலும் வாலி அவரை, சுக்ரீ மகாராஜை மன்னிக்கவே இல்லை. சரணாகத காத்துகனாக இருந்தான் வாலி. ஓட ஓட விரட்டினான் வாலி. இது பெரிய ஒரு தஞ்சம் என்று வந்தவரை, மன்னிப்பு கேட்டவரை, மனதார நான் செய்தது தவறு என்று உணர்ந்தவரை ஒருத்தன் கொல்ல முற்பட்டார். அதுவும் தன் சகோதரனையே ஒருவன் கொல்ல முற்பட்டார். அவனை என்ன செய்வது? அது பெருமாளுடைய ஒரு மனதிலே மனதாலே ஒரு பெரிய ஒரு தவறு. பெருமாள் என்னென்னா, பெருமாளை தஞ்சமாக வந்த விபீஷணனை அவன் எதிரிடமிருந்து வந்தவனாக இருந்தாலும் அவனை அங்கீகரித்தார். தன்னுடைய சகோதரர்கள் பேரில் மிகுந்த பாசம் வைத்திருந்தார் பெருமாள். அதனால் அவருக்கு இதெல்லாம் பொறுக்க முடியவில்லை. அவனை கொன்றது யுக்தமானது. முக்கியமாக என்ன காரணங்கள் ஸ்ரீராமாயணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னால், சுக்ரீ மகாராஜருடைய மனைவியான ருமையை கவர்ந்தான் வாலி. சுக்ரீ மகாராஜர் ஜீவித்திருக்கும் காலத்திலேயே அவளோடு சேர்ந்தான் வாலி. தன்னுடைய தம்பி, தனக்கு பிள்ளை போன்றவன், அந்த தம்பியினுடைய மனைவி வாலிக்கு மணாட்டு பெண் போல. அப்படி மணாட்டு பெண் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ருமையோடு அவன் சேர்ந்தான். அதுவும் தன்னுடைய தம்பியான சுக்ரீ மகாராஜர் உயிரோடு இருக்கும் காலத்திலே என்று. இது பெரிய ஒரு தோஷம். இதற்கு வதம்தான் தண்டனை. என்னை நீ ஏன் கொன்னாய் என்று கேட்ட பொழுது பெருமாள் இந்த காரணத்தை சொன்னார். தர்மத்தை நிலைநாட்டுவது ஒரு அரசனுடைய கடமை. பரதாழ்வான் இப்பொழுது இந்த அயோத்தியா ராஜ்யத்தை, இந்த கோசல ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அயோத்தியா, இந்த இக்ஷ்வாக்கு மன்னவர்களுக்கு தான் இந்த காடு முழுவதும் சொந்தம். அவருடைய ஒரு கட்டளை பேரே நாமும் இங்கே தர்ம பரிபாலனம் செய்கின்றோம். ஆகையினால் நீ செய்த இந்த அதர்மத்திற்கு உனக்கு வதம்தான் தண்டனை. ஆகையினாலே நான் உன்னை கொன்னேன் என்று பெருமாள் சொன்னார். அவனும் தேவர் செய்தது சரிதான் என்று ஒத்துக்கொண்டான். வாலியே ஒத்துக்கொண்ட விஷயத்திலே இது பல பேர் முஷ்டி பிடிக்கின்றார்கள். சரி, வாலியை கொன்றதற்கு சமாதானம் சொல்லியாகிவிட்டது. மறைந்து கொன்னார், அது ஒரு தூஷணம். இதற்கு என்ன சொல்கிறார்கள் என்னால், வாலிக்கு ஒரு வரம் இருந்தது. இது புராணாந்தரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது சிவனிடத்திலே ஒரு வரம் பெற்றிருந்தான் வாலி. தன்னோடு யார் யுத்தம் செய்கின்றார்களோ அவர்களுடைய பலத்திலே பாதி பலம் தனக்கு விட வேணும் என்று. அப்படி என்னால் அவனை ஜெயிக்கவே முடியாது. இது மற்றவர்களுக்குத்தான். பெருமாளை பொறுத்தவரை அவர் நிச்சயமாக அவருக்கு இந்த தேவதைகள் கொடுத்த இந்த வரத்திற்கு கட்டுப்பட்டு தான் காரியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் எல்லாம் இல்லை. நிச்சயமாக அவனை கொல்ல நினைத்தால் அவர் சத்தியசங்கல்பம் நிச்சயமாக அவனை கொண்டு விடுவார். இருந்தாலும் இந்த தேவதைகளுடைய அப்பொழுது அந்த வரமானது பொய்யாகி போய்விடும். ஏன்னா பாதி பலம் அவனுக்கு விடுத்தோன்னு சொன்ன வாலிக்கு ஏற்கவே இருக்கக்கூடிய பலம், எதிராளியுடைய பாதி பலம் சொன்னால் அவனுக்கு அதிகமான பலம், எதிராளிக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய பாதி பலம் தான் இருக்கும். ஆனால் வாலிக்கோ பாதி பலம் தன்னுடைய இயற்கையான ஒரு பலம். ஆகா, இப்படி எந்த எதிரியோடு போரிட்டாலும் அவனுக்கு பலம் அதிகம், அவன் தான் ஜெயிப்பான்.
இப்படி இருக்கச்சே நாம் கொடுத்த வாக்கு, சுக்ரீவ மகாராஜர், தோழரான சுக்ரீவ மகாராஜர் கொடுத்த வாக்கு, உன்னுடைய அண்ணனை கொன்னு உனக்கு ராஜ்யத்தை நான் மீட்டு தருவேன், உன்னுடைய மனையை மீட்டு தருவேன்கிற வாக்கு, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாதுன்னு போய்விடுவேன். தன்னை தஞ்சம் என்று வந்தடைந்தவருக்கு நியாயமான ஒரு கோரிக்கைக்கு நாம் விடை கொடுக்க முடியாமல் போய்விடுவேன். ஆகையால பெருமாள் மறைந்திருந்து கொன்னார் என்னொரு சமாதானம் சொல்லப்படுகிறது இதுல. ஆனால் இங்கே குரத்தாழ்வார் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான ஒரு சமாதானம் சொல்கிறார். ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, பார்க்கலாம். யத்வா மிருகம் மிருகயுவன் மிருகயா பதேன சன்னோ ஜகந்தனது சத்ருவதாபிமுக்யாத் தத்யுக்தமேவ தவ ராகவ வம்சஜஸ்ய திரியக்ஷுனைவ ஹி விபக்ஷதயோபசாரஹ. யுக்தமேவனுட்ட யத் சன்னோ ஜகந்த, முக்கியமான வார்த்தைகள் பற்றி சொல்லி ஒரு சங்கரமான ஒரு வாக்கியத்தை சொல்றேன். யத் சன்னோ ஜகந்த, யத் மிருகம் சன்னோ ஜகந்த தத் யுக்தமேவா. நீர் மறைந்திருந்து அந்த மிருகமான வாலியை கொன்னீரே, அது யுக்தமே, அது பொருத்தமே. யத் மிருகம் சன்னோ ஜகந்த, அந்த வாலியாகிற மிருகத்தை, அந்த வானரத்தை மறைந்திருந்து கொன்னீர் என்பது யாதொன்று உண்டோ அது தத் யுக்தமேவ, அது பொருத்தமே அப்படின்ற பார்க்கலாம் ஸ்லோகத்தை. யத்வா மிருகம் மிருகயுவன் மிருகயா பதேன சன்னோ ஜகந்த நது சத்ருவத் ஆபிமுக்கியாத். மிருகயூன் சொன்னா வேடுவன், மிருகயுவன் ஒரு வேடுவனைப் போலே, மிருகயா பதேன மிருகம் சன்னோ ஜகந்த, ஒரு வேடுவன் வேட்டையாடுவது போல் அந்த வாலியாகிற வானரத்தை, மிருகத்தை நீர் சன்னஹ மறைந்திருந்து கொன்னீர். நது சத்ருவத் ஆபிமுக்கியாத், ஒரு சத்ருவை கொல்லுமா போலே அவன் முன்னே சென்று முன்னிலையிலே அவனை கொல்லவில்லை, வாலியை கொல்லவில்லை, மறைந்திருந்து கொன்னீர். மறைந்திருந்து தாக்குதல் என்பது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மறைந்திருந்து தாக்குவது என்பது தவறு. ஆனால் ஒரு வேடுவன் ஒரு விலங்கை மறைந்திருந்து கொல்வது என்பது அது தவறாகுமோ? அது ஒன்றும் தவறு இல்லையே, தது யுக்தமேவா. அப்படி ஒரு வேடுவன் ஒரு வேட்டையாடும் மார்க்கத்திலே, கிரமத்திலே தேவரி மறைந்திருந்து வாலியை கொன்னீர் என்பது இருக்கிறது. ஒரு சத்ருவை போல தேவரி அவனை நினையாமல், சத்ருவை போல நினைத்து அவன் முன்னிலையில் இருந்து கொல்லாமல் இப்படி மறைந்திருந்து கொன்னீர் என்பது யுக்தமே, தத் யுக்தமேவ தவ ராகவ வம்சஜஸ்ய. அது நீ செய்தது அது உமக்கு அது ரொம்ப பொருத்தமானதுதான். ஏனென்னால் ராகவ வம்சஜஸ்ய, நீ ரகுகுலத்திலே பிறந்தவன், உயர்ந்த குலம், உயர்ந்த க்ஷத்ரிய குலம். லோகத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், விவாஹஷ்ச விவாதஷ்ச துல்யயோரியேவ சோபதே. ஒரு விவாக மங்கலம், ஒரு விவாகம், கல்யாணம், திருமணம், அதுவோ ஒரு வாதம் செய்வதோ, இது ஒரு பொருத்தமாக இருக்கக்கூடிய இருவர், ஒரு துல்லியமாக சமமாக இருக்கக்கூடிய ஒரு சமநிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இது நடந்தால்தான் நன்னாக இருக்கும், அதான் பிரகாசிக்கும். விவாஹஷ்ச விவாதஷ்ச துல்யயோரியேவ சோபதே. நல்ல ஒரு குலம், நல்ல படிப்பு, நல்ல ஒரு குணம் இந்த மணவாள பிள்ளைக்கு என்ன உண்டோ அதே போல இந்த மனாட்டு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது நன்னாக இருக்கும். நல்ல குலம், நல்ல ஒரு இவனுடைய ஒரு உருவமைப்பு, அந்த பெண்ணுடைய ஒரு உருவமைப்பு, இவனுடைய ஒரு படிப்பு, அவளுடைய ஒரு படிப்பு, இவனுடைய ஒரு குணநலன், அந்த பெண்ணுடைய ஒரு குணநலன், இதெல்லாம் பொருத்தமாக இருக்க வேண்டும். அதே போல விவாதமும் சமமான ஒரு பாண்டித்யம் இருக்கக்கூடியவர்கள் விவாதம் செய்தால் நன்னாக இருக்கும். ஒருவர் பெரிய பண்டிதர், ஒருவன் ஒன்றுமே வாசிக்காதவன், அப்படி இருந்தால் ரெண்டு பேருக்கு அந்த விவாதம் எப்படி இருக்கும்? சோபிக்கவே சோபிக்காது. அதுபோல தேவரீர் எப்பேற்பட்டவர், எது உயர்ந்த ரகுகுலத்திலே பிறந்தவர், க்ஷத்ரிய குலத்திலே உயர்ந்த க்ஷத்ரிய குலம், பரம தார்மிகமான ஒரு குலம்.
அப்படிப்பட்ட ஒரு குலத்திலே தோன்றியவன். அவன் போய் போய் ஒரு வானரம், ஒரு வானர ஜாதியிலே பிறந்தவன், ஒரு மிருகம். ஒரு மிருகத்தை போய் நமக்கு ஒரு எதிரியாக நாம் கருதுவோமா? அதையெல்லாம் ஒரு எதிரியாக கருதுவதற்கே ஒரு வாய்ப்பு இல்லையே. அதனால அதுதான் சொல்றேன். அதனால தேவரீர் கருதவில்லை. ஏதோ கீழ் மக்கள் அந்த மிருகங்களையும் தங்களுக்கு எதிரியாக பாவிக்கலாம். ஆனால் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் நீர், தேவரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அறிந்தவர். ஆகையினால் தேவரீர் அந்த வாலியை ஒரு மிருகமாக கருதி நீர் மறைந்திருந்து கொண்டீர். அது தேவருக்கு பொருத்தமானதுதான். அதுக்கு காரணத்தை சொல்றார். திரியக்ஷு நைவகி விபக்ஷதையோபசாரஹா. ஏனென்றால் திரியக்குகள், திரியக்ஷு நைவ விபக்ஷதையா உபசாரஹா, நமக்கு எதிரி என்கிற ஒரு அபிமானம் இந்த திரியக்குகள் விஷயத்திலே இருப்பது கிடையாது. உயர்ந்தவர்களுக்கு ஒருவன் அந்த மிருகப்பிராயமாக எவன் ஒருவன் இருக்கிறானோ, ஒரு விலங்கை போலவே எவன் ஒருவன் இருக்கிறானோ, அவன் அந்த விலங்கை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடும், அதோடு ஒரு பகைமை கொள்ளக்கூடும். ஆனால் நல்ல ஒரு மனிதன் ஒரு விலங்கை ஒரு விலங்காகத்தான் பார்ப்பானுடைய, தனக்கு எதிரியாக அவன் பார்க்கவே மாட்டான். அந்த அபிமானத்தை அவன் செய்யவே மாட்டான். அதனால தேவரி எப்படி ஒரு வேடுவன் ஒரு மிருகத்தை அவன் மறைந்திருந்து கொள்கிறானோ, அதற்காக அவன் மனது புண்படுமா? மற்றவர்கள் அவனை பற்றி கமெண்ட் செய்வார்களா? இவன் மறைந்திருந்து கொண்டான். வேட்டையாடுதுன்னா மறைஞ்சிருந்தா வேட்டையாடணும். அங்கே போய் நான் முன் நின்று ஒரு சிங்கத்தையோ புலியையோ நான் முன் நின்று கொல்ல போகிறேன்னு சொல்வாளா? வேட்டையாடு மறைந்திருந்து வேட்டையாடுதெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம். அதுபோல இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு ரொம்ப அழகா எம்பெருமானுக்கு எத்தனை பேர் ஒரு அவதூறு சொல்கிறார்கள். அதற்கெல்லாம் பெருமாளுக்கே ஒரு வக்கீல்னு சொல்றோமே இந்த நாள்ல, ஒரு வாதாடுகிறார். பெருமாள் செய்து சரிதான் அப்படின்னு அவருடைய ஒரு சேஷ்டிதத்தை, அது சரிதான் என்ன, அது ஒரு நாளும் அது தர்மத்திற்கு புறம்பானது அன்னு என்று ஸ்தாபித்தார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே. சாதாரண தமிழ்படி ஸ்தாபித்தான் ஆழ்வான்னு சொல்லணும். இருந்தாலும் ஒரு ஏதோ சில காரணங்களாலே ஸ்தாபித்தான்னு சொல்றோம். ஸ்தாபித்தான் ஆழ்வான்னு சொன்னதால ஒரு கௌரவமும் இல்லை. அவருக்கு உண்டான கௌரவம் என்னைக்கும் உண்டு. இருக்கட்டும், இந்த சப்த சந்தர்ப்பத்துக்கு சேர ஸ்தாபித்தான் ஆழ்வான்னு சொல்லத்த ஒன்றும் தப்பில்லை. இருக்கட்டும். ஆஹா, இந்த ஸ்லோகத்தை என்ன ஆச்சு? பெருமாள் வாலியை மறைந்திருந்து கொன்னது என்பது யுக்தமே. ஏனென்றால் அவன் ஒரு வானரம், ஒரு வேடுவன் ஒரு விலங்கை மறைந்து நின்று வேட்டையாடுவது என்பது பொருத்தம்தான். விலங்குகளை யாரும் எதிரியாக கருதி முன்னிலையிலே கொல்ல வேணும் என்னெல்லாம் கருதுவது கிடையாது. பெரியோர்கள் அப்படி கருதுவது கிடையாது. ஆகையால் பெருமாள் செய்தது சரி 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 என்று சொன்னார். அடுத்த ஸ்லோகம் இது இந்த சேதுபந்தத்தை பற்றிய ஒரு ஸ்லோகம். மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தா தேவாதிகம் சரிதமங்க கிமங்கியகார்ஷீ யத் சாகரே வதவ பந்திதநாத சேதும் சைலைஃ பிரவங்கம சமிங்கித சம்பிரணுன்னைஹ். ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் இருக்கக்கூடிய வாசி என்னால், கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் பற்பல சந்தர்ப்பங்களிலே முக்த கண்டமாக வெளிப்படையாக தான் ஒரு தெய்வம் என்பதை காட்டியிருக்கிறான். ஆனால் பெருமாளோ தன்னை ஒரு சாமானிய ஒரு மனுஷனைப் போலவே காட்டியிருக்கிறார். அதிகமாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை பெருமாள். தான் ஒரு தெய்வம் என்பதை அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை. ஒரு சாமானிய மனிதன், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் என்னை சக்கரவர்த்தி பிள்ளையாகத்தான் நினைக்கிறேன். தேவதைகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண போது பவான் நாராயணோ தேவஹா சீதா லக்ஷ்மிஹி அப்படின்னு சொன்ன போது கூட பவான் விஷ்ணு அப்படின்னு துதித்த காலத்திலே கூட பெருமாள் தன்னை ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் என்று தன்னை சக்கரவர்த்தி பிள்ளையாகத்தான் நான் என்னை கருதி இருக்கிறேன் என்று பெருமாள் தெரிவித்தார். அப்படி
மனுஷ்ய பாவனையிலே தான் அவர் நடந்தார். மனுஷ்யர்களுக்கு ஏற்றதான ஒரு ஒழுக்கத்தையே ஒரு செயல்பாடுகளையே கொள்ள வேண்டும் என்று கருதி இருந்தார். அதைத்தான் முதல்ல தெரிவிக்கிறார் ஆழ்வார். மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தஹா. ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்தை தான் நாம் செய்ய வேணும். ஒரு நம்மை தெய்வம் என்று வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தெய்வீகமான காரியங்களை நாம் செய்ய வேண்டாம் என்று கருதி அப்படியே முற்பட்டார் பெருமாள் செய்வதற்கு. மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தஹா. ஒரு மனுஷர்களுக்கு உரிய காரியங்களையே செய்ய முற்பட்டவர் தேவர். ஆனால் தேவாதிகம் சரித்தம் கிம் அங்ககார்ஷி அங்க ஐயோ ஆஹா. தேவாதிகம் சரித்தம் அங்ககார்ஷி கிம் அங்ககார்ஷி. ஆனால் தேவர்களெல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டீரே, எதற்காக என்ன கேட்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, சாகரே பத பபந்தித நாத சேதும். வாதியின் நாதனே, எம் சுவாமியே நாத, சாகரே பபந்தித சேதும். இந்த பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்னான் என்கிற விஷயத்தை திருவடி பெருமாளிடத்தை சொல்லவே வானர படைகளை திரட்டி கொண்டு சமுத்திர கரைக்கு சேர்ந்தார் பெருமாள். பிற்பாடு மேற்கொண்டு என்ன நடந்த சரித்திரங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். அதற்கு மேலே சமுத்திரராஜன் முகம் காட்டின பொழுது நம் மேலே நீர் பாலம் கட்டி கொள்ளலாம் என்று சொல்ல அந்த நளன் என்கிற வானர மூலமாக அவனை தலைவனாக கொண்டு இந்த வானரப்படையின் மூலமாக இந்த பெருமாள் சேதுபந்தம் திருத்தினார் என்று பார்க்கிறோம். குரக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணைகட்டி என்று நாம் மங்களாசாசனம் செய்வதற்கையும் பார்க்கிறோம். அப்போ அது எப்படி சாகரே பத பவந்தித நாத சேத்து, ஒரு கடலிலே ஒரு அணை கட்டுவது என்பது ஒரு சாமான்யமான ஒரு காரியமா? ஒரு சின்ன ஒரு நதியிலே கட்டுவதே ஒரு கடலிலே ஒரு பாலம் கட்டுவது என்பது ஒரு சாமானிய காரியமா? முடியுமா? யாராலே முடியுமா? ஒரு மனுஷனாலே முடியுமா? நீ தேவதானால் ஒரு மனுஷனுக்கு பாவனைக்கு சேர நாம் நடந்து கொள்வேன், மனுஷ சரித்திரத்தை தான் நாம் செய்வோம் என்று சங்கல்பித்திருந்தேன். ஆனால் இப்படி தேவதைகளாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவர் செய்து சமுத்திரத்திலே அணை கட்டுவது என்பது இது சாத்தியமான ஒரு காரியம். அதுவும் யாரை கொண்டு? எப்படி? பிளவங்கம சமிங்கித சம்பிரணுன்னைஹி சைலைஹி. இந்த குரங்குகளாலே நூக்கப்பட்ட தள்ளப்பட்ட, குரங்குகளுடைய வியாபாரத்தாலே தள்ளப்பட்ட இந்த மலைகளை கொண்டு தேவரீர் இந்த சமுத்திரத்திலே பாலத்தை கட்டினீரே, இது ஒரு சாமான்யமான ஒரு காரியமா? அதாவது இந்த குரக்கினம் என்பது இருக்கிறது, இந்த வானரப்படை என்பது இருக்கிறது, அது ஜலத்தை கண்டால் இராய்க்கக்கூடிய ஒரு ஜாதி. ஜலத்தை கண்டால் அது கிட்ட போறதுக்கே அது கூசும். அப்படிப்பட்ட அந்த வானரங்களை கொண்டு இந்த சமுத்திரத்திலே பாலத்தை கட்டினீர் என்பது இருக்கிறது. இது எப்பேற்பட்ட காரியம்? இது சாமானிய ஒரு மனிதனாலே முடியாது, தேவதைகளாலேயும் முடியாது. இது தேவாதி தேவரான தேவரால் தான் முடியும். இதிலே தேவருடைய அந்த பரத்துவம் வெளிப்படவில்லையா? ஒரு மனுஷனைப் போலே நான் இருக்க வேண்டும் என்று நினைத்து இப்படி வெளிப்பட்டு போயிற்றே என்கிறார். அதாவது பெருமாள் முதலிலே சமுத்திரராஜனை சரணாகதி செய்தார். சமுத்திரராஜன் தனக்கு வழி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அப்பொழுது சமுத்திரராஜன் தோன்னவில்லை. பிற்பாடு பெருமாள் சீரிச்சு வந்த கண்ணினராய்
சாபமானே சௌமித்ரே ஷராம்ஷாஷி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமாக என்று இந்த சமுத்திரத்தை நான் வத்தச் செய்து விடுவேன், நடந்து செல்லட்டும் இந்த வானரங்கள் என்று சொன்னவாறே அரைகுலைய தலைகுலைய ஓடோடி வந்தான் சமுத்திரராஜன். உடனே பெருமாள் அதுக்கு பிறகு தான் செய்த தவற்றை மன்னிக்க வேண்டி பிற்பாடு நம்மிடத்தை நீ பாலம் கட்டி கொள்ளும் என்று சொன்னான். அப்போ அங்கே புடலோகாச்சார் தனித்வயம் என்று நினைக்கிறேன், அதிலே தெரிவிக்கிறார், ஏன் சமுத்திரராஜன் முகம் காட்டவில்லை முதலிலே? பிற்பாடு பெருமாள் கோபம் கொண்ட பொழுது கையும் வில்லுமாக இருந்த காலத்திலே, அப்பொழுது முதல்ல சமாதானமாக இருந்த காலத்திலே அவன் முகம் காட்டவில்லை, தன்னை தஞ்சமடைந்த காலத்திலே முகம் காட்டவில்லை, பின்பு அந்த தண்டிக்க புகுந்தவாறே அவன் முகம் காட்டினானே, இதுக்கு என்ன காரணம் என்ன அழகாக என்ன விசாரித்து ஒரு அழகான ஒரு சமாதானம் தெரிவிக்கிறார் புள்ளலோகாச்சார். அதாவது சமுத்திரராஜன் நினைச்சான், எம்பெருமான் தேவாதி தேவன், அவன் நம்மை சரணாகதி செய்வதா, நம்மை அடிபணிவதா, அதற்கு நாம் இணங்குவதா, நாம் அதற்கு முகம் காட்டுவதா? இது நம்முடைய சுரூபத்தையே அழித்து விடுவே. நாம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள், எம்பெருமான் நமக்கு சுவாமி. சுவாமி ஒரு தொண்டனுடைய காலில் விழுவதா, ஒரு தொண்டனை சரணாகதி செய்வதா? இப்பொழுது நாம் முகம் காட்டக்கூடாது. இப்பொழுது நாம் முகம் காட்டினால் பெருமாள் நம்மை சரணாகதி செய்து நாம் ஏற்றுக்கொண்டதாகிவிடும் என்று அவன் முகம் காட்டவில்லை. போனால் போகட்டும், பெருமாளுக்கு இப்பொழுது நாம் முகம் காட்டாவிட்டால் பெருமாள் நிச்சயமாக கோபம் கொள்வர், அவருடைய அந்த சுவாதந்திரம் வெளிப்படும், நம்மை அவர் அழிக்க முற்படுவர். அழிக்கட்டுமே, போனால் என்ன, நம்முடைய இந்த கடலை நம்ம இந்த கடலை வத்தச் செய்வர், நம்முடைய சரீரமாக இருக்கக்கூடிய இந்த கடலை அவர் வத்தச் செய்வர். நம்முடைய சேஷத்துவ ஸ்வரூபம் போவதை காட்டிலும் பெருமாள் நம்மை ஆசிரியித்து, பெருமாள் நம்மை சரணாதி செய்து, நாம் ஏதோ பெரிய தலைவன் போலேயும் அவர் ஒரு தொண்டர் போலேயும் அவர் நம்முடைய, அப்போ என்னாகும், நம்முடைய சேஷத்துவம் என்கிற ஸ்வரூபம் குலைந்துவிடும். இந்த சேஷத்துவங்கிற ஸ்வரூபம் குலைவதை காட்டிலும் நம்முடைய இந்த நீர் வடிவம், இந்த ரூபம் என்பது குலைந்தால் போகட்டுமே, ஸ்வரூபம் குலைவதை காட்டிலும் ரூபம் குலைந்தால் குலையட்டும். அதுக்கு மேலே பெருமாள் பானப்பிரயோகம் பண்ணால் போகும். நாம் அப்பொழுது பெருமாள் கோபம் கொண்டிருக்கிற காலத்திலே பெருமாள் திருவடிகளை பற்றுவோம், நம்முடைய ஸ்வரூபத்தை நாம் நிலைநாட்டிக் கொள்ளும். நாம் சேஷபூத்தராக பெருமாள் திருவடிகளிலே தஞ்சம் புகுவோம். பெருமாள் நம்மை ரட்சித்தால் ரட்சிக்கட்டும், இல்லை கோபம் கொண்டு நம்மை அப்பொழுதும் நம்மை அழித்தாலும் அழிக்கட்டும். நம்மை என்னால் நம்முடைய இந்த சரீரத்தை இந்த கடலை வத்தச் செய்தாலும், இந்த கடல் நீரை வத்தச் செய்தாலும் வத்தச் செய்யட்டும். நம்முடைய ரூபம் அழிந்தாலும் அழியட்டும், அதுவும் அழிக்க பெருமாள் அழிக்க மாட்டார், அழிந்தாலும் அழியட்டும். நம்முடைய சுரூபத்தை நாம் ரட்சித்துக் கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என சமுத்திரராஜன் கருதினான். ஆஹா, இந்த சரித்திரத்தினாலே பெருமாள் அவன் சமுத்திரராஜன் பெருமாளை வந்து தஞ்சம் பற்றின காலத்திலே பெருமாளுடைய பரத்துவம் வெளிப்பட்டது. நாம் பெருமாள் நமக்கு அடியவராக அவர் சரணாதி செய்து நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெருமாள் கோபம் கொள்ளட்டும், பிற்பாடு நாம் அவருக்கு முகம் காட்டுவோம், பெருமாள் திருவடிகளை பத்துவோம், அவருடைய சுவாதந்திரம் வெளிப்படட்டும் என்ன. அதுக்கு மேலே பெருமாளுக்கு வழி கொடுத்தார், பெருமாள் பாலத்தையும் கட்டினார். ஆக இதெல்லாம் அந்த சுவாதந்திரிய பிரயுக்தமான ஒரு காரியங்கள். இப்படி ஒரு மனுஷனாக செயல்பட வேணும் என்று நினைத்து இப்படி ஒரு காரியத்தை செய்தீரே, ஒரு பாலத்தை கட்டினீரே, தேவதைகளாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தீரே என்று அந்த அதிமானுஷமான ஒரு சேஷ்டிதத்தை பற்றி பேசுகிறார் ஆழ்வார். இன்றைக்கு கூட இந்த பாலம் உண்மையா இல்லையா என்னெல்லாம் பெரிய விசாரங்கள்லாம் பண்ணுறார். சில பேர் ஒரு பேதமையோடு கேட்கிறார்கள், பெருமாள் எந்த இன்ஜினியரிங் காலேஜிலே படித்தார் இப்படி ஒரு பாலம் கட்டுவதற்கு? இதற்கு முன்னே பாலம் கட்டியவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா பாலம் கட்டினா? இன்ஜினியரிங் காலேஜ் என்பதுங்கிறதெல்லாம் ஏதோ எத்தனை ஒரு 50-100 வருஷத்துக்குள்ளே, ஒரு 100 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு விஷயமாக இருக்குமா? இப்போ முதல்ல பாலம் கட்டினவாழ எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் படித்து தான் கட்டினாளா? அப்படி இன்ஜினியரிங் காலேஜை ஒருத்தர் ஸ்தாபனம் பண்ணாலும் அந்த பாடம் சொல்லிக் கொடுக்குற முதல்ல அந்த காலேஜுகள்லாம் பாடம் சொல்லிக்கிறவர் அவர் எந்த காலேஜை படித்து பாடம் சொல்லி கொடுத்தார்? இது பல துறைகளில் இது வரும். நீ வந்து இந்த துறையில் நீ பாடம் சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி உண்டோ, நீ ஒரு பிஹெச்டி கூட வாங்கலையேன்னு சொன்னான் காலேஜெல்லாம். முதல்ல இந்த பிஹெச்டிங்கிற கோர்ஸ் ஆரம்பித்த போது அவளுக்கு சில கைடாக ஒருத்தர் இருந்திருப்பாரோ இல்லையோ, அவர் எங்கே பிஹெச்டி வாங்கினார்? அதனால் இதெல்லாம்
அவிசாரித்த ரமணீயமான ஒரு சில காரியங்கள், அவளுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னங்கிறத பார்த்து நாம் அவர்களை நாம் ஜட்ஜ் பண்ணணுமே ஒழிய சும்மா அந்த ஒரு பேரும் அந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸும் இவைகளெல்லாம் வச்சுன்னு ஒருத்தரை நாம் பண்ணக்கூடாது. ஆனால் லோகம் அதெல்லாம் பார்க்கறதில்லை. கதானுகத்திக்கோ லோகா நலோக பாரமார்த்திகான்னு எப்படியோ போயிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரியான கேள்விகள் எம்பெருமான் விஷயத்திலே இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. எம்பெருமான் எப்பேற்பட்டவன் சொல்கிறது கூட நமக்கு அருகதை கிடையாது. ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அது ரொம்ப கொண்டாடி சொன்னார் ஆழ்வார். நாம் எம்பெருமானை துதிக்கக்கூடிய குடியிலே பிறந்தோம். மற்றவர்கள் எம்பெருமானை கருவிலே தெரிவில்லாதவர்கள் எம்பெருமானை பழிக்கினார்கள், பழிக்கக்கூடிய குடியிலே பிறந்தார்கள் அப்படி தான் சொல்லணும். அவர்கள்லாம் கருவிலே தெரிவில்லாதவர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு உண்டுன்னா நிச்சயமாக உண்டு உண்டு உண்டு. எம்பெருமானை யாரெல்லாம் துதிக்கினார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் 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 உயர்ந்த ஜாதி. எம்பெருமானை யார் பழிக்கினார்களோ அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் நீச்சர்கள் 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 நீச்சர்கள். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று நிச்சயமாக உண்டு. எம்பெருமானை கொண்டாடக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், எம்பெருமானை நிந்திக்கக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஆச்சு, சரி. அதுக்கு மேலே இதே விஷயத்தை பிரஸ்தாபம் செய்து கொண்டு தெரிவித்து மேலே ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். எம்பெருமான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுடைய பரத்துவம் வெளிப்பட்டதுங்கிறது கிடையாது. ஒரு பரத்துவம் வெளிப்படுறது ஏன்னா அவன் மனுஷ பாவனையில் தான் இருக்கா. சில சமயங்களில் பரத்துவம் வெளிப்பட்டு போகுது, சில சமயங்களில் ஒரு சாமானிய மனிதனை போலையும் நடந்து கொள்கிறான். அது ஒரு கலந்து செய்த ஒரு கலவைன்னு சொல்கிறாள். அந்த மாதிரி இருக்கு. இது என்னத்துக்கு எப்படி? அதுவும் ரொம்ப சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் கூட அப்படி இருக்கு. அதெல்லாம் எம்பெருமான் இந்த சமயத்தை அவனுடைய பரத்துவத்தை படுத்தியிருந்தால் நன்னாக இருக்குமேன்னு கூட நமக்கு தோணும். ஆனால் அது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அது எம்பெருமான் எது எப்படி எப்படி இருக்கோ அது அப்படி இப்படியே நாம் புரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜவ்யஜேஷ்டாः கிருத்வோபதாம் தசரதம் விதிருத்ரமுக்ஷைः தேவைஸ்துதश्च சகிலேந்திரஜிதாஜிதோசி. இந்த வருணராஜனை ஜெயித்ததை பூர்வார்த்தத்தாலே தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வார். யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜம் வியஜேஷ்டாக. அஜன்னு சொல்ற எம்பெருமானை சம்போதிக்கிறார். உண்மையிலே எம்பெருமான் பிறப்பற்றவன். நம்மை போலே கர்ம பயன் அடியாக, கர்ம வினை அடியாக, க்ஷமிக்கணும், நம்மை போலே ஒரு கர்மத்தின் அடிப்படையிலே எம்பெருமான் பிறக்கவில்லை. கர்ம பயனை அனுபவிப்பதற்காக எம்பெருமான் பிறக்கவில்லை. தன்னுடைய சங்கல்பத்தினாலே எம்பெருமான் பிறக்கிறான். அதைத்தான் சொல்ல. அதனாலே நம்மை போலே அவன் கர்மத்தின் அடிப்படையிலே பிறப்பற்றவன். அதனால அது நம்மை போலே அவனை கருதக்கூடாது. அவன் அஜன், பிறப்பில். இருப்பினும் அடியார்களை அனுகிரகிப்பதற்காக அவன் பிறக்கிறான். தன்னுடைய சங்கல்பத்தாலே, சம்பவாம் ஞாத்மமாயையா, தன்னுடைய சங்கல்பத்தினாலே பிறக்கிறான் என்று கண்ணனும் கீதையிலே தெரிவித்தான். ஆனால் ஏ அஜ விக்ரமேணா தேவம் வரம் விக்ரமேண வருணராஜம் வியஜேஷ்டாக. அதாவது மீதியில் அடைமொழிகள்லாம் இருக்கு. விக்ரமேண வருணராஜம் வியஜேஷ்டாக. தேவரீ, உங்களுடைய பராக்கிரமத்தினாலே வருணராஜன், சமுத்திரராஜனை நீர் ஜெயித்தி. அந்த விக்ரமம் எப்படிப்பட்டதுன்னா மனுஜத்வ விபூஷணேனா, அந்த ஒரு மனிதனுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு விக்ரமம். தேவரி, உம்மை மனிதனாகவே கருதினீர். அந்த மனிதத்தன்மைக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு விக்ரமம். யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன. அது என்ன? மனிதத்தன்மைக்கு அலங்காரமான விக்ரமம்.
ஒரு மனிதத்தன்மைக்கு ஒரு பொருத்தமான விக்கிரமம், பாங்கான விக்கிரமம், அலங்காரமான விக்கிரமம். எடுத்த உடனேயே கோபம் கொள்வது என்பது தகாது. ஒரு மனிதன் எடுத்த உடனே கோபம் கொண்டால் நன்னாகவே இல்லையே. அது சாம தான பேத தண்ட என்று 4வது ஒரு நிலையில இருக்கிறது இந்த தண்டகா என்கிற அந்த உபாயம். ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு எடுத்த உடனே தண்டம் என்கிற ஒரு உபாயத்தை கை கொள்ளக்கூடாது. முதல்ல சமரச வழியிலே செல்ல வேண்டும். அது பலிக்காவிட்டால் பின்பு இந்த தண்டனைக்கு நாம் செல்லலாம். தண்டம் என்கிற உபாயத்தை கை கொள்ளலாம். ஒரு கீர்த்தனையிலே தியாகராஜர் தெரிவிக்கிறார், சரச சாஹ மதான பேத தண்ட சதுர என்று பெருமாள் 4 உபாயங்கள் ரொம்ப கட்டிக்கார். சரச சாமதான பேத தண்ட சதுர சாட்டி தெய்வ அப்படின்னு ஒரு கீர்த்தனை காப்பி நாராயணிங்கிற ராகத்தில். அதில் பெருமாள் 4 உபாயமும் அறிந்தவர். அதனால் எடுத்த உடனே பெருமாள் தண்ட உபாயத்துக்கு போகலை. பெருமாள் சரணாகதி செய்தார் சமுத்திரராஜனை. கீழே நாம் காரணம் பார்த்தோம். சமுத்திரராஜனுக்கு ஏதோ வேற எண்ணம் இருந்தது. அது பெருமாள் செய்த சரணாகதி பலிக்கவில்லை, அவன் முகம் காட்டவில்லை, அது இருக்கட்டும். அதனால் முதலிலே சாம உபாயத்தை கை கொண்டு அது பலியாது போனவாறே பிற்பாடு பெருமாள் தண்டோபாயத்தை கை கொண்டார். சாபமானய சௌமித்ரே என்று வில்லை கொண்டு இந்த சமுத்திரத்தை வத்தச் செய்ய முற்பட்டார். ஆக அதுதான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம். எந்த இடத்திலே நம்முடைய பராக்கிரமத்தை காட்டுவது, எடுத்த உடனே எந்த சந்தர்ப்பத்திலே காட்டுவது, அந்த உச்சிதமான சந்தர்ப்பத்திலே அந்த விக்கிரமம் வெளிப்பட்டதே, அதுதான் இந்த மனிதத்தன்மைக்கு ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். அதுதான் சொன்னார், யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன. சாமோபாயம் பதியாத பொழுது காட்டப்படக்கூடிய ஒரு விக்கிரமம் இருக்கிறதே, அதுதான் இந்த மனிதத்தன்மைக்கு ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரமம். யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம். சிறந்த தெய்வமான அந்த வருணராஜம் விஜேஷ்டா தேவரை ஜெயித்தீர். அப்போ இது ஒரு காரியம். அந்த வருணராஜனையே ஜெயித்தீர் என்பது அதிலே கீழே பார்த்தோம், அவனுடைய பரத்துவம் அதிலே வெளிப்பட்டது. அந்த அந்த வருணராஜையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவன் அப்படிங்கிறது எம்பெருமான்கிறது தெரியப்பட்டது. அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாலே ஒரு தெய்வத்தை வெல்ல முடியுமா? ஒரு தேவஜாத்தியிலே பிறந்தவனே. அதனால இவன் தேவாதி தேவன் என்று தெரிகிறது. இன்னும் ஸ்பஷ்டமாக கிருத்வோபதாம் தசரதம் விதிருத்ர முக்கியி தேவைஹி ஸ்துதா. விதிருத்ர முக்கியி தேவைஹி, பிரம்மா ருத்ரன் இன்னும் இப்படிப்பட்ட பற்பல தேவதைகளாலே தேவரி ஸ்தோத்திரம் செய்யப்பட்டு கிருத்வோபதாம் தசரதம், அதாவது தசரத சக்கரவர்த்தியை ஒரு முன்னிட்டு தேவரீர் தேவதைகளாலே ஸ்தோத்திரம் செய்யப்பட்டு. அதாவது எந்த சந்தர்ப்பத்திலேனா, பெருமாள் ராவணனை வதம் செய்து வீரஸ்ரீயோடு விஜயஸ்ரீயோடு விளங்குகின்றார். பிராட்டியை அழைத்து வருமாறு சொல்கிறார். விபீஷ்ணாழ்வான் பிராட்டி அழைத்து கொண்டு வந்தார். அப்போ பெருமாள் பிராட்டியத்திலே சற்று பருஷமாக கடுமையாக பேசுகிறார். அதாவது நாம் ஏதோ உம்மை அங்கீகரிப்பதற்காக மீட்டோம் என்று நினைக்க வேண்டாம். நாம் மீட்கவில்லை என்னால் இவனுக்கு ஒரு பராக்கிரமமே இல்லை என்று உலகத்தார் நம்மை பழிப்பர்கள். அதற்காக உண்மை மீட்டோமே ஒழிய ஒரு மாற்றான் வீட்டிலே இருந்த உண்மை நாம் அங்கீகரிப்பதாக இல்லை என்று சற்று உனக்கு பிடித்த வழியை நீ தேடிக்கொண்டு போ என்று பெருமாள் சற்று கடினமான உள்ளத்தோடு வார்த்தை சொல்கிறார். உண்மையிலே ஆனால் அது உண்மையான வார்த்தை கிடையாது. அது பின்னாடி தெரியும். பின்னாடி பெருமாளே சொல்கிறார். உடனே பிராட்டி இந்த வார்த்தைகள் எல்லாம் பொறுக்க முடியாமல் நான் அக்னி பிரவேசம் செய்கிறேன் என்று பிராட்டியே நான் தூயவள் அப்படிங்கிறத நான் பல பேர் முன்னாடி நான்
நிரூபிக்கிறேன் என்று பிராட்டி அக்னி பிரவேசம் செய்கிறார். அப்போ உடனே எல்லா தேவதைகள், அக்னி பகவான், மற்ற தேவதைகள் எல்லாரும் வந்து, ஆஹா, பிராட்டிக்கு ஏதாவது ஒரு களங்கம் உண்டா? அப்போதான் அந்த தேவதைகள்லாம் வந்து, அப்போ தசரத சக்கரவர்த்தியும் சொர்க்கஸ்தரான தசரத சக்கரவர்த்தியை அழைத்து கொண்டு வந்து அவர் முன்னே இந்த விஷயத்தை சொல்றார். அதான் சொன்ன கிருத்வோபதாம் தசரதம், உபதான காணிக்கை, தசரதரை காணிக்கையாக வைத்து தசரத சக்கரவர்த்தியை கொண்டு வந்து காட்டி இந்த மாதிரி தேவதைகளாலே ஸ்தோத்திரம் செய்யப்பட்டு. அப்போ என்ன ஸ்தோத்திரம் பண்றா? சீதா லக்ஷ்மிஹி பவான் விஷ்ணு. பிராட்டி இருக்காளே, பிராட்டிக்கு ஏதாவது குத்தம் உண்டா? இவள் சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி, உயர்ந்தவள். தேவரி சாட்சாத் பவான் விஷ்ணு. அதனால தேவரி சாட்சாத் பவான் நாராயணோ தேவகா, தேவரி அந்த தேவாதி தேவன், எங்களுக்கெல்லாம் தலைவர். உமக்கு ஏதாவது குற்றம் உண்டா? பிராட்டிக்கு ஏதாவது குற்றம் உண்டா? தேவரீர் ராகவத்வே பகவத் சீதான்னு சொல்லி மனுஷத்வேச்ச மானுஷின்னு தேவரீர் மனித அவதாரம் செய்த பொழுது இவள் அதே மாதிரி ஒரு மனித பிறவி பிறந்தாள். ஜனகராஜன் திருமகளாக பிறந்தாள். தேவரி தசரதத்துக்கு பிள்ளையாக பிறந்த காலத்தில். ஆனால் இவளிடத்தை ஏதாவது குத்தம் உண்டா? இவள் எப்பேற்பட்டவள். தேவர்களுக்கெல்லாம் குத்தம் உண்டா? தேவர்கள்லாம் அபகத பாப்மர்கள், அதாவது தோஷமே தட்டாதவர், அகிலேய பிரத்தினீகர்கள் அல்லவா நீங்கள் எல்லாம். அப்படின்னு தேவதைகள் எல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றான் எங்களைப் போல. அதனால்தான் அஜன்னு இந்த ஸ்தோத்திரத்தையும் அந்த சம்போதனை சொல். அதாவது கர்ம வினையே கிடையாது. கர்மமே எந்த ஒரு இதுவும் இவா பண்ணவே இல்லை. எந்த ஒரு தவறுகள் இருந்தாலும் அதனால ஏதோ சில கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பிராட்டி தன்னுடைய கருணையினாலே அங்கே சிறை புகுந்தாள். அவன் சிறைப்படுத்தவில்லை. சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசகான்னு அவள் தன்னுடைய கருணையினாலே அவள் பெருமாளை பிரிந்தாள். அங்கே சிறை இருந்தவள் ஏத்தம், ஸ்ரீராமாயணத்தாலே சிறை இருந்தவள் ஏத்தம் சொல்கிறது. அதனால் பிராட்டிக்கு ஏதாவது தோஷம் உண்டா? தேவரிக்கு ஏதாவது தோஷம் உண்டா? அவசியம் தேவரி பிராட்டியை அங்கீகரிக்க வேண்டும் என்னெல்லாம் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அதனால அப்படி தேவதைகளே தேவரை கொண்டாடி இருக்கிறார்கள். தேவர் தான் தேவாதி தேவன் என்று கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் நீ. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரசங்காத ஒரு விஷயம் சொல்றேன். பிராட்டி அக்னி பிரவேசம் செய்ததாலே பிராட்டிக்கு ஏதோ தூய்மை வந்ததுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பிரசித்தமான ஒரு கீர்த்தனம் உண்டு, பாவயாமி ரகுராமன். இந்த ஸ்ரீராமாயணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள். அதில் இந்த கடைசி இந்த யுத்தகாண்டத்தை பற்றி அது வந்து ஒரு ஸ்ரீராமாயண சங்கிரகமான ஒரு கீர்த்தனை. அதில் வரும்பொழுது இந்த யுத்தகாண்ட சங்கிரகம் வரும்பொழுது ஜ்வலன பூத ஜனக சுதா சகிதம் யாத சாகேதம். ஜ்வலன பூத ஜனக சுதா சகிதம் ஒரு பதம் காணப்படுது. ஆனால் ஜுவலனன்னா அக்னி, அக்னியினாலே சுத்தி அடைந்த பிராட்டியோடு சேர்ந்தார். ஜுவலனபூத ஜனகசுதா சகிதம். ஆனால் பிராட்டிக்கு அக்னியினால சுத்தியா? பிராட்டியோட சம்பந்தத்தால் அக்னிக்கு சுத்தி. மங்களானான்ச மங்கலம் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள்லாம். அதனால இதை இன்னும் திருத்தி பாடினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று அடியேன் இப்படி பாடுண்டு. ஜ்வலனூத ஜனக சுதா சகிதம் யாத சாகேதம். ஜ்வலன நூத ஜனக சுதா சகிதம். நூத என்னால் துதிக்கப்பட்ட அந்த ஜுவலனன் அக்னி. இன்னும் மற்ற தேவதைகள் எல்லாராலும், அது உபலக்ஷணம் அக்னி என்பது, மற்ற தேவதைகளாலும் துதிக்கப்பட்ட பெரிய அந்த ஜனகராஜன் திருமகளோடு சேர்ந்தவர். தேவை ஸ்துதஷ்ச இங்கே அப்படியே இருக்கே, சீதா லக்ஷ்மிஹி பவான் விஷ்ணு என்று அப்படித்தானே பிராட்டியும் துதிக்கத்தானே துதிக்கிறான். அப்படி தேவதைகளால் துதிக்கப்பட்ட பிராட்டியோடு சேர்ந்தவர் என்றால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். சரி, இப்படி சமுத்திரராஜனை ஜெயித்தீர், அதனாலே உம்முடைய தேவாதி தேவனாகிற தன்மை வெளிப்பட்டது. தேவதைகளாலே சாட்சாத் தேவரி துதிக்கப்பட்டீர். தேவரி தான் எங்களை எல்லாம் படைத்தவர், பவான் நாராயணஹா அப்படின்னு நாராயண சப்தம் வந்திருக்கு. ஏகோகவை நாராயணாசி ந பிரம்மா நேஷானஹா. நாங்கள் எல்லாம் இல்லாத ஏன் இந்த நாராயண சப்தத்தை பிரயோகம் பண்ணா? தாங்கள் எல்லாம் இல்லாத காலத்திலேயே தேவரில் இருந்து எங்களை எல்லாம் படைத்தவர் நீ. காரணப்பொருள் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். அப்படி தேவர் எம்பெருமானுடைய பரத்வத்தை
நன்னாக தெளிவிக்கக்கூடிய பதம் இந்த நாராயண பதம். அப்படி அந்த பதத்தை இட்டு ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அப்படி உங்களுக்கு அவனுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. சர்வேபியா பாப்பபியா உதிதா, அவன் எல்லா பாப்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன். அப்படிப்பட்டவன் இவ்வளவு பெரிய தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவர். சகில இந்திரஜிதா ஜிதோசி, இந்திரஜித்தாலே ஜெயிக்கப்பட்டீரே, இது என்ன சொல்வது? இதெல்லாம் என்ன? அதாவது இந்திரஜித்து நாகாஸ்திரத்தை போடுறான், அப்ப எல்லாரும் மயங்கி போனார்கள். பெரிய திருவடி நாயனார் வந்தார், எல்லாருடைய மயக்கமும் நீங்கித்து. இது ஒரு விஷயம். பிற்பாடு இந்திரஜித்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிக்கிறான். இந்த பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணும் பொழுது பெருமாள் இளைய பெருமாட்டை தெரிவிக்கிறார், நாம் இந்த அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு நாம் மயங்கி இருப்போம். பிரம்மாஸ்திரம் பிரம்மா பெற்றது, அவன் இந்த வஸ்திரத்தை பிரயோகம் பண்ண எல்லாரும் மயங்கி போவார்கள் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருக்கான். அந்த அஸ்திரத்தினுடைய ஒரு பலத்தை, அந்த பிரம்மதேவனுடைய ஒரு மதிப்பை நாம் ஏன் குறைக்க வேணும்? அதற்கு நாம் கட்டுப்பட்டா போல இருப்போம் அப்படின்னு முன்னாடியே சொல்றார். அது அந்த குறிப்பே இருக்கு ஸ்ரீராமாயணத்தில். அப்படி பேசி வச்சுண்டு இந்த ஆகாரிய ஞானம்னு ஒன்று சொல்வார்கள். தப்புன்னு தெரிஞ்சாலும் அப்படி அப்படி வச்சுக்கலாமே, அது மாதிரி இது ஒன்றும் பண்ணாது, நம்ம இருந்தாலும் அப்படி பண்ணாமான்னு நம்ம நடந்து போமே, அதெல்லாம் ஒரு விடம்பரம்னு சொல்வார்கள். இது ஒரு பாவனை, ஒரு நடிப்புன்னு வச்சுக்கலாமே. பெருமாள் அப்படி நடந்த உண்மையில சகில இந்திரஜிதா ஜிதோசி, நீ ஜெயிக்கப்பட்டீரே, அப்படி ஜெயிக்கப்பட்டீரா, ஜெயிக்கப்பட்டீரே, அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டீரேன்னா பெருமாள் அவருடைய இச்சை, அவன் சுதந்திரன், அந்த சுதந்திரனுடைய இச்சை. நாம இதுக்கு கட்டுப்பட்டா மாதிரி இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அந்த தேவதைகள் கொடுத்த வரத்தை நாம் பொய்க்க பண்ணக்கூடாது. அதுக்கு உண்டான ஒரு பலம் அது வெளிப்படட்டும், நாம் அது கட்டுப்பட்டா மாதிரி காட்டிக்கொள்வோம். ஏன் இப்படி காட்டிக்கொண்டீர்? லோகத்தார் என்ன நினைப்பா, ஆஹா அவன் என்ன பெரிய ஒரு தெய்வமா, அவன் அந்த பிரம்மாஸ்திரத்தாலே அவன் கட்டுண்டானே, மயங்கினானே, பிற்பாடு அந்த சஞ்சீவினி, புத்த சஞ்சீவினி அந்த மூலிகையினுடைய பலத்தினால் தானே உயிர் பெற்றார் அப்படின்னா நாம லோகத்தார் பேசுவதெல்லாம் பாமரத்தனம். அதுக்காக தான் சொல்றேன், இவ்வளவு தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவர், தேவதைகளே ஸ்தோத்திரம் பண்ணா, தேவர் எங்களெல்லாம் ரொம்ப பெரியவர், எம்மையெல்லாம் படைத்தவர். அப்போ இவரை பிரம்மதேவனை படைத்தவனே எம்பெருமான். அந்த பிரம்மதேவனுடைய ஒரு பலத்தினாலே உண்டான ஒரு வரத்தினாலே பெற்ற இந்த பிரம்மாஸ்திரம் அவரை கட்டுப்படுத்துமா? இவருக்கு சபார்டினேட்டாக ஒருத்தருடைய ஒரு காரியமான ஒண்ணு இவரை கட்டுப்படுத்துமா? இவர் அவருக்கும் பெரியவர். லோகத்துல ஒரு 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 கார்பரேட் செக்டார்லாம் பார்த்தோம்னா பெரிய ஐரார்கியில ஒரு ஐரார்கியில பார்த்தோம்னா இந்த பெரிய போஸ்ட்ல இருக்கிறவா இந்த சின்ன போஸ்ட்ல இருக்கிறவா செய்யக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் அவளை கட்டுப்படுத்தாது. அவள் ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணா அவளுக்கு கீழே இருக்கிறவாள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய, அவளை அதை கட்டுப்படுத்து. பெரிய நிலையில இருக்கவாளை அந்த சின்ன நிலையில இருக்கவாளுடைய ஆர்டர்ஸ் கட்டுப்படுத்தாது. அவள் அதை தள்ளிட்டு காரியம் பண்ணலாம், சிலசையும் அதையும் அந்த ஒரு இதையும் அந்த ஒரு ஆர்டருக்கும் கட்டுப்பட்டுன்னு அவள் நடந்தான்னா அது அவர்களுடைய சுவாதந்திரியத்தாலே அவர்கள் அந்த ஆர்டருக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அது கூட அவர்களுடைய சுவாதந்திரியத்தை தான் வெளிப்படுத்தும். இப்போ ஒரு ஒரு மேனேஜர் இருக்கார், எல்லா அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் தான் போட்டுன்னு வரணும்னு சொன்னார்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு எம்டியா இருக்கிறவரும் அதே யூனிஃபார்மை போட்டுன்னு வந்தார்னா இந்த ஆர்டரின் பேரில் அவர் போட்டுன்னு வந்தார்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு சரி நாமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போமேங்கிற எண்ணத்தினால போட்டு வந்தார். ஒன்றுன்னா அவர் வேற உடுப்பு கூட உடுத்துன்னு வரலாம். அதுபோல எம்பெருமான் அதுக்கு கட்டுப்பட்டாங்கிறதால அவன் பிரம்மதேவனுக்கு கீழ்பட்டவன்கிறது வரவே வராது. அது அவனுடைய இச்சை, அவனுடைய சுவாதந்திரியம் தான் அது அங்கேயும் வெளிப்படுது. அது இதை கொண்டு நாம் வேறு விதமாக நினைக்கக்கூடாது என்பதே. ஆஹா நீ இவரால் ஜெயிக்கப்பட்டீரே, இப்போ ஏற்பட்டது ஜெயிக்கப்பட்டீரே, இது என்னது இது அப்படின்னா இதெல்லாம் உங்களுடைய சுவாதந்திரியம் தான், இதெல்லாம் ஒரு பாவனை, இந்த இந்திரஜித்தால ஜெயிக்கப்பட்டது என்பதை அழகாக காட்டி கொடுத்தான் ஆழ்வான். சரி, அதுக்கு பேர விபீஷண ஆழ்வான் பெருமாளை தஞ்சம் அடைந்த காலத்திலே விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் பெருமாள். இந்த லங்கா ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம்
சமுத்திர கரையிலே பெருமாள் பட்டாபிஷேகம் செய்து வைத்தாரே அதை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் அப்திம் ந தேரித ந ஜிக்யித ராட்சசேந்திரம் நைவாஸ்தி ஜஜ்ஞித யதாச்ச பலாபலம் துவம் நிஸ்சம்சய சபதி தஸ்ய பதேப்யசிஞ்ச தஸ்யானுஜம் கதமிதம் ஹி விபீஷணஞ்ச. பெருமாள் வானப்படையை திரட்டி கொண்டு சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்தார். விபீஷணாழ்வான் நல்ல வார்த்தை சொன்னான். பிராட்டி இடத்துல பெருமாளை ஒப்படைத்து விடுன்னு ராவணன் கேட்கவில்லை. ராவணனை விடுத்து பெருமாள் திருவடிகளிலே தஞ்சம் புகுந்தான் விபீஷணாழ்வான். அப்போ விபீஷணாழ்வான் ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதான்னு பெரிய விசாரமெல்லாம் நடந்து பெருமாள் சரணாகத்தனை அவசியம் அங்கீகரிக்க வேணும் என்று தம்முடைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்தினார். விபீஷணாழ்வானை அங்கீகரித்தார். அங்கீகரித்த உடனேயே சமுத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வரச் சொல்லி இளைய பெருமாளை நோக்கி நீ சமுத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வா என்று சொல்லி அந்த சமுத்திர தீர்த்தத்தினாலே விபீஷணாழ்வானுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அதை பற்றி தான் தெரிவிக்கிறார் இங்கே ஆழ்வான். அப்திம்ன தேரித, அப்பொழுது இன்னும் கடலை கடக்கவில்லை. அப்திம்ன தேரித, கடலை கடக்கவில்லை. ந ஜிக்கித ராட்சசேந்திரம், ராவணனுடைய ராட்சச தலைவனான ராவணனை வெல்லவில்லை. நைவாசி ஜஜ்ஞித யதாச்ச பலாபலம் தும், அவனுக்கு பலம் எவ்வளவு பலம் இருக்கிறது, என்ன அவனுக்கு எந்த இடத்துல அவனுக்கு பலம் குறைவு, எந்த விஷயத்தை அவனுக்கு பலம் அதிகம் என்பதையெல்லாம் பற்றி அறியவே இல்லை. அதுக்கு பிற்பாடுதான் என்ன சொல்றார், நாம போய் கடலை கடந்து அவனோட விபீஷணன் துணை கொண்டு அவருடைய பலாபலத்தை எல்லாம் சொல்லுன்னு கேட்டு அறிஞ்சுட்டு பிற்பாடு யுத்தம் பண்ணி ராவணனை ஜெயிக்க போற. கடலை கடந்து அவருடைய பலத்தை அறிந்து அதுக்கு மேல அதுக்கு தகுந்த ஒரு உபாயங்களை கொண்டு ராவணனை ஜெயிக்க போற பிற்பாடு பெருமாள் ராவணனை ஜெயித்த பிற்பாடு, ராவணனை கொன்ற பிற்பாடு இந்த ராட்சச ராஜ்யத்தில் விபீஷணாழ்வானை பட்டாபிஷேகம் செய்வது என்பது உச்சிதம். ஆனால் முன்னமேயே இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. கடலை தாண்டவில்லை, அந்த ராட்சசர்களுடைய பலாபலத்தை அறிந்து கொள்ளவில்லை, ராவணனை ஜெயிக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிசம்சயா, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உடனேயே சபதி, இவன் சரணாதி பண்ணினான், இவனை ஏற்றுக்கொண்ட உடனேயே தஸ்ய பதேபியசிஞ்சா தஸ்யானுஜம் விபீஷணம், இந்த ராவனுடைய தம்பியான விபீஷணாழ்வானை அவனுடைய ஸ்தானத்திலே, அந்த ராட்சசர்களுக்கு தலைவனாகிற அந்த ஸ்தானத்திலே நீ பட்டாபிஷேகம் செய்து வைத்தீரே, இது எப்படி, கதமிதம், இது எப்படி? அதாவது கடலை தாண்ட வேண்டாமா, ராவணனை ஜெயிக்க வேண்டாமா, இதெல்லாம் பண்ண பிற்பாடு தானே இதெல்லாம் நாம் இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். அப்படின்னா இது நடந்தா நடக்கலாம், கடலை தாண்ட முடியாம போகலாம், ராவணனை ஜெயிக்க முடியாம போகலாம். எந்த ஒரு சந்தேகமும் கொள்ளாமல், ஐயோ நம்மளால கடலை தாண்ட முடியுமா, ராவணனை ஜெயிக்க முடியும், அப்படிலாம் ஒண்ணுமே சந்தேகப்படாமல் எப்படி தேவரை விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் அப்படின்னா தேவருடைய சத்திய சங்கல்பத்துவங்கிற குணமானது வெளிப்படுகிறது. நாம நினைச்சா அது காரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு. நாம் இந்த சமுத்திரத்தை கடப்போம், ராவணனை ஜெயிப்போம், ராவணனுடைய ஸ்தானத்திலே விபீஷணாழ்வானை நிச்சயமாக நாம் பட்டாபிஷேகம் வைப்போம். பின்னாடி பண்ற நல்ல பெரிய ரீதியில பண்ற, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பிரில்லியூடா இங்கேயே இந்த சமுத்திரத்தினுடைய வடகரையிலேயே அங்க பண்ணி வச்சுட்டார் பட்டாபிஷேகம். அது என்னன்னா, இதனால பெருமாளுடைய அந்த சத்திய சங்கல்பத்துவங்கிற குணம் அது வெளிப்பட்டபடி, சத்திய சங்கல்பத்துவம், அந்த சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம் எல்லாம் அந்த குணங்கள்ல வெளிப்பட்டது. இதெல்லாம் தெய்வத்துக்கே, எம்பெருமானுக்கே உண்டான ஒரு குணங்கள். ஜீவாத்மாவுக்கு இந்த குணங்கள் எல்லாம், அவனும் சர்வஜன்தான், அவனும் உண்மை அந்த ஒரு முக்த தசையிலே அவனும் சர்வஜனாக போகிறான், அவனும் சத்திய சங்கல்பனாக ஆகிறான். ஆனால் பத்த தசையிலே அவனுக்கு எல்லாம் ரொம்ப குறைந்த ஞானம், அவனுடைய அவன் நினைச்சபடியெல்லாம் எல்லா நமக்கு என்ன சத்திய சங்கல்பத்துவம் இருக்கா என்ன, முக்தி தசையில இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம். ஆனால் நமக்கு இப்போ சத்திய சங்கல்பத்துவம்லாம் இல்லையே. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் எத்தையோ நினைக்கிறோம், பெருமான்
அதை ஒன்றும் எம்பெருமான் திருவுள்ளம் இருந்தால் நடக்கிறது, இல்லைன்னா அது நடக்காது தான் போகிறது. நாம் நினச்சபடியெல்லாம் எல்லாம் நடக்கிறதா? அப்போ எப்படி பெருமாள், நீ சாமானிய ஒரு மனுஷனாக இருந்தால் நீ நினச்சதெல்லாம் நடக்குமா? எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எப்படி நீ விபீஷண ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியும்? அப்படின்னா நாம் நினச்சா அது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சத்திய சங்கல்பத்துங்கிற குணம் இருக்கத்தால் தான் தேவரீர் அப்படி செய்தி. ஆகையினால இவர் சங்கல்பிச்சார், அதுபடி என்னென்ன நாம் சங்கல்பிச்சோன்னா அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். அதுக்கு உண்டான உபாயங்களை எல்லாம் நம்மாலே அறிய முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மால அந்த காரியங்களை நிர்வகிக்க முடியும். அந்த சர்வசக்தித்துவம், சர்வஜத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், எப்படிப்பட்ட அந்த கல்யாண குணங்கள் வேதம் சொல்றது எம்பெருமானுக்கு இருக்குன்னுட்டு. எஸ் சர்வஜ சர்வவித்து பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா. இப்படிப்பட்ட அந்த பரபிரம்மத்திற்குடைய கல்யாண குணங்கள் வெளிப்பட்டன இந்த சேஷ்டிதத்தினாலே. ஆனால் சாட்சாத் தேவரீர் வேதவேத்தியை பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜேன்னு அந்த வேதவேத்தியனான பரமபுருஷன் தான் தேவரீர் என்பது இந்த செயலினாலே நன்னாக தெரிகிறது. தேவரீர் என்னமோ சாமானிய மனுஷன் சொல்லிக்கிறேன், ஆனால் அங்கங்கே தேவருடைய இந்த ஒரு பரதத்துவம், இந்த பரத்துவமானது வெளிப்பட்டு போகிறதே அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில். அதுக்கு மேலே இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஸ்லோகத்திலே கடைசி ஸ்லோகம். துவம் தக்ஷிணஸ்ய நிவசன் உததேஸ்தடேபி தூராந்தரோத்தரபயோதி மகாந்தரீபே தைத்யா நிஜைகஷர பாரணயன் கிமேதாம் லங்காம் ஸ்திதோத்த குருஷே கிரணஸ்ம பஸ்மா. புரியாத புதிரா சில காரியங்கள் இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதாவது பெருமாள் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணினார். சமுத்திரராஜன் முகம் காட்டவில்லை. பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்து. உடனே என்ன சொன்னார்? சாபமானே சௌமித்ரே ஷராம்ஷாஷி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிரவங்கமான் தெரிவித்த. தாராய் தக்கானை வில்லை கொண்டு வா என்று இளைய பெருமாளை பார்த்து சொன்னார். அவரும் கொண்டு வந்து கொடுக்கவே அந்த கையும் வில்லுமாய் அந்த நெருப்பை கக்கக்கூடிய பானங்களோடு நிற்கிறார் பெருமாள். உடனே ஓடோடி வந்தான் சமுத்திரராஜன். பெருமாள் திருவடிகளிலே தஞ்சம் புகுந்தான். பெருமாள் என்னை மன்னித்தருளவனும் பெருமாள் திருவடிகளை பற்றினான் சமுத்திரராஜன். பெருமாள் எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் கொண்டிருந்தாரோ அத்தனை கோபமும் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படியே பெருமாள் திருவுள்ளம், அவன் தஞ்சம்னு வந்து திருவடியில் வந்து விழுந்தவாறு அப்படியே பெருமாள் கோபமெல்லாம் போயிருந்தே இட்ஸ் கான்னு எங்கேயோ போயிடுச்சு பெருமாள். ஆனால் அவர் தொடுத்த அந்த பானம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமாளுக்கு ஒரு நிலை எப்படி இருந்தது. பட்டர் அழகா வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்வார். இந்த சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப சேர்ந்த மாதிரி ஒரு பொருத்தமாக ஒரு கதை. அதாவது ஒருவன் சுமக்க முடியாத நெல்ல சுமந்துட்டு வந்தானா. இன்னொருத்தன் அந்த ஒரு பாதையில் சுமந்துன்னு வரான். ஒருத்தன் எதிரில் வரான். என்ன எங்கே இந்த நெல்லை வாங்கிட்டு போகிற, எங்கேருந்து நெல்லை வாங்கிட்டு போகிற, யார் கொடுத்தா அப்படின்னா காட்டு. இவன் என்ன சொன்னால், இந்த காட்டவனுக்கு கொஞ்சம் வழுக்க தலை, உன்னை போல ஒரு மொட்டை தலையன் தான் கொடுத்தான், அவன் தான் வாங்கிட்டு போகிறேன்னா இவனே சுமந்துட்டு போயிட்டு இருக்கான். இவனை போய் நிறுத்தி ஏதோ கேள்வியை கேட்டுனா அப்படி எப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு என்ன ஒரு மனோபாவனையோ கடுப்போ என்னமோ தெரியல, அப்படி சொன்னான். உடனே சித்த நாழிக்கெல்லாம் என்னாச்சு, இந்த யாருட்டேருந்து இவன் நெல்லை வாங்கிட்டு வந்தானோ அந்த மொட்டைத்தலைய, அவன் ஒரு தனிக்கன், ஏதோ ஒரு காரணமாக எல்லாருக்கும் நெல் கொடுத்துருக்கான், இவனுக்கும் கொடுத்துருக்கான். அந்த தனிக்கன் அந்த மொட்டைத்தலைய அவன் ஓடோடி வரான், இவனை பின்தொடர்ந்து வரான். இவன் நெல்லை சுமந்தன் போயிட்டு இருக்கான், அவன் பின்ன ஓடோடி வரான். இவனுக்கு ஸ்புரிச்சுடுத்து, இந்த நெல்லை வாங்கிட்டவனுக்கு ஸ்புரிச்சுடுத்து. ஓஹோ, உன்னை போல ஒரு மொட்டைத்தலையன் தான் கொடுத்தான்னு நாம் சொன்னோம். நாம் சொன்னத்தை போய் இவன் அங்கே சொல்லிட்டான், அந்த ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லிட்டான். ஒன்னண்டே நெல்லை வாங்கிட்டு
ஒன்னையே வெஷிண்டு போகிறான் அவன். அந்த இப்படி மொட்டை தலையன்னு ஒன்று சொல்கிறான்ப்பா அப்படின்னு இவன் போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கோள் சொல்லியிருக்கான். அதனால தான் நம்முடைய நெல்லை வாங்கிறதுக்குன்னு இவன் ஓடி வராங்கிறது இவன் புரிஞ்சுட்டான். he was very smart. அவன் என்ன பண்ணா, ஓடி வரதை பார்த்தோடனே எதுக்காக தேவர் இப்படி குழல் அலையாலே இப்படி ஓடி வர்றது, நீங்கள் சொல்லியிருந்தேன்னா நானே வந்திருப்பேனே. இப்படி குழல் அலையாலே இப்படி ஓடி வர்றது, அதாவது இந்த சிகையை அப்படி பேணாமல் இப்படி அலையாலே அது இருக்கே, இப்படி காற்றுல அது வீசுறது, இந்த சிகையை பேணாமல் இப்படி வந்த இடம், இப்போ குழல் அலையாலே இப்படி வர இடம், நானே நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னா. இவனுக்கு மொட்டை தலையன் அப்படின்னு சொல்றது. இப்போ இவ்வளவு அழகா இந்த கொலை இந்த கூந்தல் இது அழகா பார்த்துட்டு இருக்க வேண்டாமா, அது அப்படியே அலையபடியே அப்படி விட்டுட்டு அப்படி வரதே அப்படின்னு தன்னை ரொம்ப கொண்டாடுறான் இவன் அப்படின்னு தெரிஞ்சவொடனே, நம்மளுடைய கூந்தலை கொண்டாடுறான் அப்படின்னு. இல்லை இல்லை, அவன் மனசு அந்த அவ்வளவு நாளி என்ன நினச்சிருந்தான், என்னண்டேருந்து நெல்லை வாங்கிட்டு என்னையே வச்சுட்டு போறான்னா, இவனுடைய நெல்லை நாம கொடுத்த நெல்லை திரும்பி வாங்கணும்னு நினச்சிட்டு வந்தோமா. இப்படி குழலை அலையாலையான்னு அந்த குழலை பற்றி பேசினோடனே, அது ஒன்றும் இல்லை, நீ பெரிய பகு குடும்பி, இந்த கொடுத்த நெல் போதுமா போராதோன்னு எனக்கு தோணி போடுத்து, சரி இன்னும் கொஞ்சம் நெல் வேணா எடுத்துகிட்டு போறியான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா. உடனே அந்த கோபமெல்லாம் அவன் எங்கே போயே போடுத்து. அந்த மாதிரி பெருமாள் ரொம்ப இழகின மனசு. அவர் உடனே நீ சரி இந்த பானம் ஆனால் தொடுத்துட்ட, இது உன்னோட எதிரிகள் ஆறா இருந்தா சொல்ல, அவ பேர்ல இந்த பானத்தை செலுத்தி விடுறேனே அப்படின்னு. இவன் பேர்ல செலுத்தவே இல்லை, வருணராஜன் பேர்ல. அதைத்தான் சொல்ற, தொம் தட்சிணஸ்ய நிவசன் உததே ஸ்தடேபி. நீ அந்த சமுத்திரத்து தேவரீர், அந்த சமுத்திரத்தினுடைய உததேகே, தட்சிணஸ்ய உததேகே தட்டே நிவசன், அந்த கரையில இருந்துட்டு அந்த சமுத்திரத்தினுடைய தெற்கு சமுத்திரத்தினுடைய கரையில, அதாவது இந்த வட கரையில இருந்துட்டு தூராந்தரோத்தர பயோதி மகாந்தரீபே தைத்தியான். உடனே அவன் என்ன சொன்னா, சமுத்திரராஜ் சொன்னா, ஆமா அந்த பக்கத்துல ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல நிறைய ஒரு திருடர்கள், ஆசுர பிரகதிகள் ரொம்ப துஷ்டத்தனமா காரியம் பார்த்துட்டு இருக்கா, அவள் தான் ரொம்ப தொந்தரவு பண்றா அப்படின்னா. சரி அப்படின்னு பெருமாள் என்ன பண்றார், இந்த சமுத்திரத்தினுடைய இக்கரையில இருந்துட்டு எங்க தள்ளி இருக்கிற தூராந்தரோத்தர பயோதி, ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய அந்த வடக்கு சமுத்திரத்தினுடைய அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீவு, அந்த பெரிய தீவுல அங்க இருக்கக்கூடிய அந்த தைத்தியர்கள், அந்த ஆசுர பிரகதிகள், அந்த ஆசுர பிரகதிகளை என்ன பண்ணார், தன்னுடைய அம்புக்கு இலக்காக்கினார். நிஜைக சர பாரணையன், தம்முடைய அந்த ஒரு வில்லுக்கு, அது ரொம்ப நாள் இறை பெறாது இருந்தது, அந்த அம்புக்கு ரொம்ப நாள் இறை பெறாது இருந்தது அந்த அம்பு, அந்த அம்புக்கு அதை ஒரு பாரணையாக ஆக்கினார், அந்த ஒரு விருந்தாக ஆக்கினார் அந்த ஆசுர பிரகதிகள், அந்த திருடர்கள். தைத்தியா நிஜைக சர பாரணேன், அவர்கள் அந்த அம்புக்கு அந்த தைத்தியர்களை இலக்காக்கினார், அவர்களை கொன்னார். இது எங்க இருந்துட்டு, இந்த தெற்கு சமுத்திரத்தினுடைய இக்கரையில இருந்துட்டு வடக்கு சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல இருக்கக்கூடிய அந்த ஆசுர பிரகதிகளை நோக்கி அம்பை செலுத்தினார் பெருமாள், அவர்களை இந்த அம்புக்கு இலக்காக்கினார். இப்படி இருக்கக்கூடியவர் இதோ பக்கத்துல பக்கமே இருக்கு லங்கை, ஏதாம் லங்கா, இதோ கிட்ட இருக்கு, ஏத சப்தம் சொல்ற, இதோ இந்த லங்கை பக்கமே இருக்கு. ஏதாம் லங்காம் ஸ்திதோத்திர குருஷே கிலனஸ்ம பஸ்ம. அத்திர, இங்கேயே சமுத்திர கரையில, சமுத்திரத்துக்கு இக்கரையில, சமுத்திரத்தினுடைய இந்த தெற்கு சமுத்திரத்துடைய வடகரையில பெருமாள் இருக்கார், தெற்கு கரையில இந்த லங்கை இருக்கு. இதோ இங்க இருக்கிற இந்த லங்கைய எனதுக்கு தேவரீர் பஸ்மமாக்காம விட்டீர், அது ஏன்? அத்திரஸ்திதா லங்காம் ஏதாம் லங்காம் பஸ்ம
ந குருஷேஸ்ம ந குருஷேஸ்ம. ஏன் பண்ணலை? எதனால தேவரை பண்ணலை? கிம் ஏன் பண்ணலை அப்படிங்க. பண்ணியிருக்கலாமே, தாராளமாக பண்ணியிருக்கலாமே. எதற்காக சமுத்திரத்தை தாண்டிட்டு போகணும், பாலத்தை கட்டணும், சமுத்திரத்தை தாண்டிட்டு போகணும், எல்லாம் என்னத்துக்காக அப்படி கஷ்டப்படணும்? எனக்கு தெரியாதா என்ன? இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவில் இருக்கக்கூடிய ஆசுர பக்திகள் எல்லாம் கொன்ன அறிந்த தேவர் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த லங்கையை ஒரு பஸ்மமாக்க சாம்பலாக்க தெரியாதா? ஏன் பண்ணலை அப்படின்னு. ஏன் பண்ணலைன்னா பெருமாளுக்கு அதை பஸ்மமாக்கணுங்கிற திருவுள்ளம் இல்லை. அதனால அவருக்கு சக்தி குறைச்சல். ஏன்னா ஜனங்க நினைச்சு பெருமாளுக்கு என்ன சக்தி? அவர் இந்த லங்கையை பொடி பொடியாக ஆக்க முடியலையே அவரால். ஏதோ தூரத்தில் இருக்கிற இந்த அசுர பிரக்திகள் அவளெல்லாம் கொன்னவருக்கு இதை கொல்ல முடியாதா? பெருமாள் அப்படி கருதவில்லை. அதனால அதை பஸ்மமாக்கல. இலங்கை பாழாளாக படைபுறுதான்னு அது அங்கே தாண்டித்தான் போகணும். அங்கே ராவணனை கொல்லணும், இலங்கையை அழிக்கணும்னு அவனுக்கு திருவுள்ளமே இல்லை. அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். அவன் திருந்துகிறானா? அதனால தானே இன்னும் போய் நாளைவான்னு சொல்கிறார். மேலே அதை பற்றி பேச போகிறார். பெருமாளுக்கு கொல்லணும்னு திருவுள்ளமே இல்லை, அந்த லங்கையை அழிக்கணுங்கிற திருவுள்ளமே இல்லை. அவனுக்கு ஒரு யூ வில் கிவ் ஹிம் அ லாங் ரோப். அவன் திருந்துறானா பார்ப்போம். இது ஆனால் அப்படி இல்லை. தன்னுடைய இந்த ஆசுர பகுதிகளை கொண்டது அவள் நிறைய இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. தன்னை தஞ்சம் அடைந்தான் சமுத்திரராஜன். அவனுக்கு எதிரிகளா பெருமாள் எதிரியா நினைச்சேன். ஆனால் தம்முடைய திருத்தேவியான கவர்ந்த ராவணனுக்கு அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. சரணாதி பண்ணானா அவனையும் நாம ஏத்துக்கலாமே. அதான் சொல்றார், எதிவா ராவணஸ்வயம். ராவணனே வந்தால் சுக்ரீ மகாராஜர்கிட்ட சொல்றாரு, விபீஷணன் வந்திருக்கான்னு சொல்ற. ஒரு சமயம் ராவணனே வந்திருந்தாலும் நான் ஏத்துக்கு தயார்னு சொல்றாரு. அதனால பெருமாளுக்கு அவனை கொல்லணுங்கிற எண்ணம் இல்லை. அதனால அதை பஸ்மமாக்க ஒழிய பெருமாள் சக்தி இல்லைங்கிறது கிடையாது. என்ன பெருமாளுடைய திருவுள்ளத்தை அழகாக காட்டி கொடுத்தார். இங்கே அது ஏன் பண்ணலைன்னு கேள்வியாக கேட்குற பெரியோர்கள் சமாதானத்தை தெரிவிக்கிறார்கள். இதனால் பெருமாளை லங்கையை பஸ்மமாக்காத்தாலும் பெருமாள் சக்தி குறைவுன்னு நாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா பெருமாளுடைய அதிமானுஷமான காரியம். எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசுர பகுதிகள் தான் பெருமாள் கொன்னாரே, அதனாலேயே வெளிப்படுறது என்ன அழகாக தெரிவித்தார் ஆழ்வார். இப்படி ஒரு 5 ஸ்லோகங்கள் ஸ்ரீராமாயணத்தை ஒரு அந்த கதாவை ஸ்ரீராமாயண அந்த ஒரு கட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்லோகங்களை நாம் அனுபவித்தோம். இப்படிப்பட்ட ஒரு அவகாசத்தை கொடுத்த பெரியோர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.